ஒருவேளை இந்த நேற்றைய பேச்சுவார்த்தை வரை காத்திருந்திருக்கலாம். ஆனால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காக்ரோச் ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது இவர் முழுமையாக நீங்க வேண்டும் என்பதுதான். தற்பொழுது அதுதான் நடந்திருக்கிறது. அத்தனை தவறுகளுக்கும் தான் பொறுப்பேற்று இந்த பதவியிலிருந்து விலகுகிறேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இளைஞர்களின் நலனுக்காகத்தான் தான் இந்த விலகல் முடிவையும் எடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எந்த ஒரு தவறும் நடந்துவிடக் கூடாது, இளைஞர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், நாட்டின் இளைஞர்கள் தீய சக்திகளின் கைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற விஷயத்தை தனது கடிதத்தில் அவர் உருக்கமாக கூறியிருக்கின்றார். இது இனி அடுத்த கட்டமாக எப்படி செல்லும் என்றால், இப்பொழுது தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமாவை செய்ய வைத்தது யார் என்ற அந்த கிரெடிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளக்கூடிய, அந்த கிரெடிட்ஸை எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு சண்டை என்பது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அரசியல் கட்சிகள் அனைவருமே இதை அப்படித்தான் எடுத்து செல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருக்கும். திங்கட்கிழமை நாடாளுமன்றம் விவாதத்திற்கு என்று நிச்சயமாக வரும். இதற்கு மேல் காங்கிரஸ் கட்சியோ அல்ல மற்ற கட்சிகளோ விவாதத்திற்கு வரமாட்டேன் என்று அவர்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் சொல்லப்பட்ட முக்கியமாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட்டு விட்டு ஆகிவிட்டது. ராகுல் காந்தி ராஜினாமா செய்தவுடன், அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தவுடன் நான் பேச்சுவார்த்தைக்கு அல்லது விவாதத்திற்கு தயார் என்று சொல்லி இருந்தார். தற்பொழுது ராஜினாமா செய்யப்பட்டாகிவிட்டது. விவாதம் நடக்கும். ஏற்கனவே பாஜக சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் அந்த புரோபகண்டா என்பதை செய்து வரக்கூடிய சூழலில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படியான பேப்பர் லீக்குகள் எல்லாம் எப்படி நடந்தது, ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது என்னென்னலாம் செய்தார்கள் என்ற போன்ற பல்வேறு விஷயங்களை புள்ளி விவரங்களுடன் நாடாளுமன்றத்தில் பேசத்தான் போகிறார்கள். காங்கிரஸ் அதற்கு பதிலடி கொடுக்கத்தான் போகிறார்கள். திங்கட்கிழமை அனல் பறக்கப் போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இதை மத்திய பாஜக அரசு பெருந்தன்மையான ஒரு விஷயமாக அணுகப் போகிறதா அல்லது ஈகோ விஷயமாக இதை அணுகப் போகிறதா என்பதை நாடாளுமன்றத்தில் வைத்து பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இதற்கான கிரெடிட்ஸை அவர்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறார்களா அல்லது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சியினருக்கு வழங்கப் போகிறார்களா? 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக்கு இந்த கிரெடிட்ஸ் போக போகிறதா?